ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் தொடர்ந்து நாங்கள் ஓடுறதுக்கும் விரைவாக வீடியோ எடிட்டிங் பண்ணி இப்போ அப்லோடு பண்ணுறதுக்கும் அது ஒரு சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கும், ஒரு ஊண்டுதலாகவும் இருக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. அனாசிமா வார்த்தை விடாத. சும்மா இருங்க பாட்டி. அதானதாய் போச்சுடா. உன் அண்ணன் உனக்கு அப்பா மாதிரி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பன போய் தான் ஓர வஞ்சனை பண்ணாங்களோ? சீ நாயே, வாய் பேசாத. சும்மா இருங்க. சும்மா அவளைய திட்டிக்கிட்டு நானும் இவன் மேல தப்பு இருக்கு நினைச்சேன். இப்பதானே தெரியுது. நீங்க பேசுற பேச்சுக்கு வாயில அது பூச்சி கூட பேசதான் செய்யும். ரொம்ப நல்லா இருக்கு. உன்னை புள்ள மாதிரி பாத்துக்கிட்ட பாரு. நல்லா பேசுற. ஏன் இதுக்கு முன்னாடி உன் பொண்ணு இப்படி தான் பேசுறான்னு கேக்க. சொல்லுடா. இதுக்கு முன்னாடி உன் பொண்ணு இந்த மாதிரி பேசுடா. நல்லா இருக்க குடும்பத்தை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கா. சதிகாரி. நான் வாய் பேசாம அமைதியா இருக்கணும். நன்றி கட்டவன மாறிடாதடா. உன்னை பெத்த தாயும் தகப்பனும் உன்னை மன்னிக்கவே மாட்டாங்கடா. வேண்டாம் தரணி, கூட பிறந்தவங்கள காயப்படுத்தாத. அவங்க நிஜமாவே உன்னை புள்ள மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? டேய், தப்பு பண்ணாத. சொன்னா கேளு. அழுகுற நீ மூஞ்சில ஒண்ணு கொடுத்துட்டு உள்ள போறதுக்கு வழிய பாரு. அவ உண்மையில குடும்பத்தை பிரிக்கதான் பாத்துக்கிட்டு இருக்கா. சதியில விழுந்துறாத. அவங்க அண்ணன்டா. இந்த நிக்கிறைய புருஷன் அவர் புள்ளத்துக்கு கொஞ்சறத விட இவ்வளவு ஓர வந்த ஒன்னதட தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த மனுஷன் வாய்க்குள்ள நல்ல பொருள் போய் நான் பார்த்ததே இல்ல. எது வச்சாலும் என் தம்பிக்கு வச்சியா, என் தம்பிக்கு வச்சியா. ஒரு முட்டை பொரிச்சாலும் தம்பிக்கு கொடுத்தியா. தம்பிக்கு எடுத்து வச்சிட்டு தான் சாப்பிடும். அப்பேற்பட்ட மனுஷனை ஏத்து பேசாதடா. உலகத்திலே மிகப்பெரிய பாவம் நமக்கு நன்மை செஞ்சவங்களுக்கு முதுகுல குத்துறதே. அந்த பாவத்தை நீ இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க. டேய், இதுக்கு மன்னிப்பே கிடையாது. யார் மன்னிப்பு எங்களுக்கு தேவையில்லை. அதான் பேச்சு வந்துட்ட. சொத்தை கொடுங்க, நாங்க கிளம்புறோம். அப்படி இல்ல, எங்க தம்பி விட்டு கொடுக்க முடியாது. வேண்டாம். இதுக்கு அப்புறமும் இந்த வீட்ல எச்சிக்கல்தனமா நாங்க சாப்பிடுறதுக்கு விரும்பல. கூலா கஞ்சம் நாங்க கௌரவமா குடிக்க போறோம். இழிச்ச கௌரவமா. வாய் ரொம்ப பேசாதீங்கன்னு. அடச்சி, அப்படி பேசுற. குடும்பத்தை கெடுக்க வந்த நாதாரி. பாத்தீங்களா எப்படி ஏறி விடுறானே? அவனை பார்க்க பாருங்க. அவன் பாத்துட்டா, சிகரெட் குடிச்சா. இப்ப நீ பேசலாம். இல்ல, எதுக்கு அவளையே நீங்க சாடுறீங்க? அவ என்ன பார்க்கதானே செஞ்சா? என்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருந்தா. நான் அதை புரிஞ்சுக்கவே இல்ல. என்னமோ எங்களுக்கு நல்லது செஞ்சா சொல்றீங்க. வாழ வேண்டிய எங்களுக்கு பிரிச்சுதான் வச்சிருந்தீங்க. என்னடா பேசிட்டு இருக்க? ஆமா, அந்த மாட்டுத்தொலை தான் எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க. அந்த மாட்டுத்தொலை தான் எங்களுக்கு கொடுத்தீங்க. அந்த கொசு கடிக்கும் மாட்டு மோலத்துக்கு நாங்க தூங்கி இருந்தோம். அப்ப கூட அவ ஒரு நாள் நம்ம இப்படி வச்சிருக்காங்கன்னு நான் சொன்னதே கிடையாது. அவ சரியாதான் இருக்கா. நீங்க தான் என்ன இழிச்ச வேணா ஆக்கிட்டீங்க. நீ தானே தெற்கு வீடு வேணும்னு கேட்ட? ஆமா, தெற்கு வீடு வேணும்னு கேட்ட. ஆனா அதுல கிசரி கொண்டு வச்சுட்டீங்க. உனக்கு நான் இருக்கதே இடத்துல இருந்திருக்கோம். நான் ஒரு ரூம் தானே எடுத்திருக்கேன். ஒரு ரூம்னாலும் ஏசி வச்சு உட்காந்துருக்க. நான் என்னமோ மாளிகையில் இருக்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா, உனக்கு ஒண்ணு வேணும்னா நான் வாங்கி கொடுத்துக்க போறேன். நீ தானே வேண்டான்னு சொன்ன. இல்ல, எனக்கு முழுசா தெற்கு வீடு வேணும் கேட்டா நான் கொடுத்துட்டு போறேன். அதுக்கான இப்ப பேசிட்டு இருக்க. எல்லாத்துலயும் ஓர வஞ்சன. நானும் சரி கேட்க கூடாதுன்னு இருந்தேன். சரிடா, நாங்க எந்த இடத்துல உனக்கு ஓர வஞ்சனை பண்ணோம் சொல்லு. இந்த மனசால வச்சிராத. சொன்னா கேளு. வேதனை படுத்துறாத. சொல்லுடா, எந்த விதத்துல நான் உனக்கு ஓர வஞ்சனை பண்ணோம் சொல்லு. நான் பண்ணா இவன் பண்ண நான் சொல்லு. எனக்கு ஏன் வாயில சொல்லிக்கிட்டு ஏன் உங்களுக்கு தெரியாது? தெரியாதுடா, எங்களுக்கு ஓர வஞ்சனை பண்ண தெரியாது. எல்லாரும் நல்லா வசதியா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமா, ரொம்ப வசதியா வாழ்ந்துட்டோம்டா. சரி, வீட்டுக்கு போடா. எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நீ ஒண்ணும் பேச வேண்டாம். எனக்கு எதுக்கு வேண்டாம் பாத்துட்டு இருக்க? இங்க பாருங்க, இப்ப கூட நான் என் புருஷன் பக்கத்துல நிக்கிறேன்னா என் புருஷனுக்கு நீதியே கிடைக்காது. என் புருஷனுக்கு அநியாயமா நடந்துட்டு இருக்கு. அநியாயம் இல்ல, பெரிய அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. மூஞ்சில அடிச்சிரும் பாத்துக்க. எதுக்கு வளன்னு பேசிக்கிட்டு 50 லட்சம் ரூபாய் கொடுங்க, நான் பொழைச்சுக்குவேன். அந்த 50 லட்சம் தான் நாங்க பொழைச்சுக்க மாட்டா. ஒன்னே போட்டு நாங்க கட்டிடணும். பார்த்தல எப்படி பேசுறா? பார்த்தல என்ன வேலைக்காரனா வச்சிருக்கீங்க? அப்படித்தானே? அவன் 50 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சிருக்கான். அப்படியே என்னால கடன் பண்ண முடியாது. இப்ப என்ன, உனக்கு அந்த ஏசி ரூம் தானே வேணும்? எடுத்துக்க. எனக்கு மாட்டுத்தொழில் போதும். நீ தேவையில்லாத வேலை பாத்துக்கிட்டு இருக்க. பாத்துக்கிட்டாரு. இந்த மாட்டு வேலை அங்க வேண்டாம். இவ்வளவு வேலைக்கு அப்புறம் சொத்தை பிரிக்க வேண்டியதானே? இதுக்கு அப்புறம் மானம் கட்டி நாங்க இந்த வீட்ல இருக்க முடியாது. எங்களுக்கு கொடுக்கத கொடுங்க. நீ ஏன் ஒரு அனாதை? அவனே அனாதையா கிட்ட கிஷோர் வாத்தி அழுது பேச மூஞ்சி போய் நான் பேத்துவேன். அடைச்சி வாய மூடுறா. அவளே ஒரு அனாதை. 5 வயசு வரைக்கும் பிச்சை எடுத்துட்டு இருக்கா. கண்டவனா தொட்டிருக்கான். எல்லாம் பேச விட்டு வேடிக்கை பாத்தீங்களா? நீங்க பொண்ணு அசிங்கப்படுத்துறீங்கல்ல? எல்லாருக்கும் பொழுதுற விக்கி நல்லா இருக்குது. நீ என்ன இப்ப இந்த வார்த்தை சொன்ன? ஏண்டா பேச்சுட்டு வந்தா? அவன் என்ன பிரிச்சு கூட்டிட்டு போய் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அவன் மூஞ்சில அவனுக்கு கொடுக்க வேண்டியதானே? கொடுத்தா நான் எடுத்து பேச போறேன். நான் கடைசியா இருந்து இந்த குடும்பத்துக்கு வந்து கொண்டு தெரியும். திரும்ப அதே நிலைமைக்கு தானே அவ பெத்த புள்ளியும் இவனையும் கூட்டிட்டு போறா. அவ ஒழுக்கம் என்ன நமக்கு தெரிய வேண்டாம். கல்யாணத்துக்கு படுத்தாதானே? வாய மூடி சொல்லிட்டேன். இந்த வாட்டி தேவையில்லாத வார்த்தை பேசிட்டு இருக்காது. அவன் இவனை ஏசி ரூம் தூங்க என்ன பாசிட்டு இருக்கான். நான் என்ன பாத்துட்டு இருக்க முடியும்? அவடா, நான் ஏசி ரூம் தூங்கதான் செய்வேன். ஏன்னா அந்த வீட்டை எடுத்தவன் நான் தான். நான் என் படத்தை வச்சுதான் எடுத்தேன். ஆளுக்கான சொல்லி கட்டுறீங்க. ஆளுக்கான எடுத்த வீட்டை சொல்லி கட்டிட்டு இருக்கீங்க. பிரச்சனை வந்தா சொல்லிதானே ஆகணும். ஏண்டா, நான் அந்த ஒத்த ரூம் தான் எடுத்திருந்தேன். மிச்ச தலைக்கு நீ என்ன பரவாயிட்டு இருக்க? ஐயோ, எல்லாம் அந்த பொம்பளையால வருது.
ஏமா அழகாரி இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இழிச்சவாய் அவ தானே, அவகிட்ட எல்லாரும் சாடுங்க. ஏய், அவ ஒண்ணு இழிச்சவாய் எல்லாம் கிடையாது, குடும்பத்தை ரெண்டாக்கிட்டு இருக்கா, சகுனி வேலை பாத்துக்கிட்டு இருக்கா. அவ அக்கா கால் புத்தி அவட்ட அப்படியே இருக்கு. கடைசியா உன் முடிவு என்னதான்டா? இனி என் பொண்டாட்டி தரக்குறவா பேசிருக்காங்க. இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க முடியாது. எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, நான் கிளம்புறேன். கொடுக்கறது பிரச்சனை இல்ல, உன்னை புள்ள மாதிரி பார்த்தானுங்களே அவனுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? அவனுக்கு உனக்கு என்னடா பண்ணானுங்க? வேலைக்கு போயிட்டு வந்தா பொண்டாட்டி பாசலி கூப்பிடுறானோ இல்லையோ, உடனே கூப்பிட்டு இருந்தானுங்க. வீட்டு வேலை எல்லாம் முடிஞ்சிட்டானு கேட்கறதுக்கு கூப்பிடுவாங்க. ஆய மூடிரு, பக்கத்துல இருக்க மூஞ்சில அடிச்சிருவேன். எதுக்கு வள வளன்னு பேசிக்கிட்டேன்? போய்வா போய்வேங்களை விட்டுட்டு இதுக்கப்புறம் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நான் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க, இப்போ இந்த வீட்டை விட்டு நீ போன, நான் செத்த கூட என் மூஞ்சில நீ முடிக்க கூடாது. செத்தாலும் நீ என்ன பார்க்க கூடாது. என்ன அப்படி வேதனைப்படுத்துற அந்த பையல? திருப்பி உனக்கு அதுண்ட ஓடனா? டேய், அவனை வேதனைப்படுத்தாதடா. அதான் ஆயிப்போச்சு, விட்டு கொடுத்துருங்க. ஏய், நாங்க உனக்கு எந்த துரோகமும் பண்ணல, சொன்னா கேளு. ஏன் அந்த பையன் இப்படி நீ வேதனைப்படுத்துற? நான் ராப்பகல ஓடுனது உனக்காக பிள்ளைக்காக இல்லடா, ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? டேய், ஒரு டீ கூட வெளியில வாங்கி குடிக்காதடா. இப்பதான் 10 ரூபா கிடைச்சாலும் சேர்த்து வைக்க நினைக்கிறேன். யாருக்காக? உனக்கும் பிள்ளைக்காக தானே இப்படி முதுகுல குத்துற? டேய், உனக்காக ஒரு மூட்டை கடனை வாங்கி வச்சிருக்கான் முதுகுல, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இங்க இருந்து போயிட்டா பாரம் குறையும் அவருக்கு. வார்த்தை விடாதா, நீ கையில கிடைச்ச நாள்ல இருந்து புள்ளையா பாத்துக்கிட்டு இருக்க, வேதனைப்படுத்திடாத. உள்ள போ, வீட்டுக்குள்ள போடா. இப்ப என்னடா, நீ தெற்கு வீட்டை ஃபுல்லா வச்சுக்க, நான் உன் பேர்ல எழுதி கொடுத்தது. கீழ்த்தரமா என்னைய பொண்ணி பேசுவேன், நான் உன் வீட்டுல வாழணுமா? நீ உன் வீட்டுல வந்து என்ன செருப்பக்கள் தெரியடா. இன்னும் இந்த பலங்கதா பேச்ச கட்டிட்டு நீ சண்டை போட்டனா கோர்ட்ல பேசலாம் செய்வேன். ஏன் நீங்க ரொம்ப ஏக்கியமா? அடச்சி வாய் மூடு. பெருசா உங்க பொறுத்தவரை மேல பாசம் இருக்க மாதிரி பேசுறீங்களே, அவரே ஒரு பொண்ணட்டி பிரிக்கிறதுக்கு நீங்க பிளான போடல? நீங்க போடாத பிளானே கிடையாது, அது வீட்ல எல்லாருக்கும் தெரியும். புதுசா நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், அவன் போட்ட பிளான கையில எங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். டேய், புரிஞ்சுக்க, பொண்ணுன்னா அவ பொண்ணு, தப்பு செய்யறது புருஷனாவே இருந்தாலும் சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொல்லிட்டா. தப்புசனுக்கு பழிப்பாவம் வந்துடக்கூடாதுன்னு அவ முந்திக்கிட்ட எல்லார்கிட்டயும் வந்து சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டா. அன்னைக்கு தெரிஞ்ச நிக்கி கிசோ எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டான். அவன் ஒண்ணும் மறைக்கல. ஆமா, பிளான போட்டேன்னு சொன்னான். எனக்கு தேன்மொழியில இருக்கிறது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னான். அவன் தேன்மொழி தான் பிரிக்க நினைச்சான், குடும்பத்தை பிரிக்க நினைக்கல. பொண்ணுனா கையால மாதிரி இருக்கணும். தப்பு பண்றது புருஷனா இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, தட்டி கேக்குறவன்டா மனுஷன். உன் பொண்டாட்டி தப்பு பண்றான்னு உனக்கு தெரியல? சொல்லுடா, உன் பொண்டாட்டி செய்யறது சரியானு சொல்லு. இப்ப கிசோ என்ன சொன்னா? இப்போ உனக்கு அவன் ஒண்ணும் அண்ணன் இல்லையே, உன்னை இது வரைக்கும் தாங்கி பிடிக்கிறது உன் அண்ணன் மாதிரி தானே? சரி, நடந்தெல்லாம் மறந்து வீட்டுக்குள்ள போ. அம்மா ஆவியா இருந்து பாத்துட்டு இருப்பாங்க, மனசு வேதனை போடும். புள்ளையில சண்டை போட்டானுங்கன்னு போ, உள்ள போ. போடா. அண்ணன் சொல்லல, அம்மா பார்த்தா நொந்து போயிருவாங்க. உள்ள போ. நம்ம சண்டை போடுறதுக்கு ஒண்ணு சேரல, புரியுதா? ஏன்னா நம்ம ரொம்ப வருஷம் ஒன்னும் வாழல. பிறந்திருந்து ஒன்னா வாட இருந்தோம், ஏன்டா பாதியில இருந்துட்டு பாதியில போறேங்க. நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிரு. உள்ளவா. இப்ப என்ன, உனக்கு தனியா ஒரு வீடு வேணும், அவ்வளவுதானே? நாங்க ஏற்பாடு பண்றோம். இதுக்கு மேல அந்த பையல கடன் வாங்கணும்னா அவங்கள அடமான வைக்கணும். ஏன்டா இப்படி துரோகம் பண்ணுத? நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல, நான் கிளம்புறேன். வாடி. ஏங்க சும்மா போனோம்? இத்தனை வருஷம் இந்த வீட்டுல நீங்க உழைச்சிருக்கீங்க, எதுக்காக சும்மா போனோம்? நமக்கு பிள்ளைங்க இருக்காங்க, வீடு வாசல் வாங்கணும், சும்மா இருங்க. நமக்கு வர வேண்டியதை வாங்கிட்டு தான் போகணும். நான் என் தம்பி அனுப்புறது இல்ல, ஓராதா நீ மட்டும் போ. தரேன், இங்க வா. வாடா, அங்க வா. கூப்பிடுறல, இங்க வா. போனீங்க நான் செத்துறேன். அடச்சே, ஒருத்தி எப்போ செத்துருவேன்னு வாயில வருதா, அதுதான் நெஜத்துல நடக்கும். பாத்துட்டாரு ஒரு புருஷனை இப்படியே நடத்துறா. என் புருஷன் அங்க வர மாட்டாரு. வாடா, இங்க வா. நீ குளிச்சிட்டு வந்தா இன்னும் குழந்தை நினைச்சு உனக்கு தலை தூத்தி விடுவாரு பாரு. ஏண்டா அடிக்காதீங்க, எல்லாம் வேலை வாங்குறதுக்கு தானே. அம்மா தாயே, கொஞ்ச நேரத்துக்கு வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? டேய் தரணும், வாடா. வாடா, அங்க வா. வா, இங்க வாடா, வா. இங்க வா, நான் உனக்கு வீடு தரேன். இங்க வா. சரி, நீ விருப்பப்பட்ட வயலுக்கு போ, இல்ல போக வேண்டாம். இங்க வா. கூப்பிடுறலடா, இங்க வா. வாங்குங்க, நம்ம போலாம். கோட்டு மூலமா எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். வாங்க வாங்குங்க, நம்ம போலாம். வேணாடா, இங்க வா. போகாத, சொன்னா கேளு. சத்தியமா தாங்கிக்கிட மாட்டேன்டா, வாடா. இதுக்கு மேல அவனுக்கு தன்மானத்தை இழக்க முடியாடா. அவனுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. ஏன் அவன் காலில் விழணுமா? அவனுங்க உள்ள வாயண்டா. வாடா, வா, உள்ள வாடா. வேண்டாண்டா, உள்ள வாடா. தருணே, தப்பு பண்ணாத, நீ ரொம்ப புத்திசாலி, சொன்னா கேளு, உள்ள வா. இங்க வாங்க, நம்ம போலாம். உள்ள வாடா. யாரு இப்படி வேதனைப்படுத்துற? உள்ள வாடா. டேய், புருஷன் அழ வைக்காத, சொன்னா கேளு. டேய், புருஷன் அழ வைக்காத, தாங்கிக்கிட மாட்டேன். அந்த மனுஷன் எதுக்கு அழுது இல்ல? உள்ள வாடா. வாங்க போலாம். தருணே, நீ இல்லாம எதுக்கிட மாட்டேன், சொன்னா கேளு, வா. வாடா. என் புருஷன் அழ வைக்காதடா, என்னால தாங்க முடியலடா. என் புருஷன் அழ வைக்காத, உன் காலினால விழுந்து கேக்குறேன், வாடா. அதெல்லாம் ஒண்ணு, சும்மா உள்ள வா.
வாடா உள்ள வா. கண்ணஞ்ச காரணம் நிக்கிறாடா. உள்ள வாயண்டா. சரிடா, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். 50 லட்சம் தானே, நான் ஏற்பாடு பண்ணி தரேன். கொஞ்ச நாளைக்கு நீ இருவா. உள்ள வாடா, மனசு வலிக்கு உள்ள வா. நீ இல்லாம என்னால இருந்துட முடியாது. நான் வீட்டுக்கு சில ஓடி வரது உனக்காக தான். வாடா உள்ள வா. ஏன்டா எப்படி எல்லாரும் வேதனைப்படுத்துற? அவன் தாங்கிக்கிட மாட்டான். உள்ள வாடா. இதுக்கு மேல நீயே பாத்துக்க. என் புள்ளைல அழுறதை என்னால பார்க்க முடியாது. சத்தியமா சொல்றேன்டா, அந்த பையன் அழுறதை என்னால பார்க்க முடியாது. போதும், அந்த பையல ஒண்ணு ஓட்டம் போதும். அந்த பையனோட வேதனைப்படுத்துறத தாங்க முடியாது. அந்த பையல அழுறதை என்னால பார்க்க முடியல. நீயே பாத்துக்க. வேதனைப்படுத்தாத. உள்ள வாடா. வேதனைப்படுத்தாத. ஏதோ கோத்துல கத்திட்டு என் அழுகுறானே. ஏதோ கோத்துல கத்திட்ட. என் பொண்டாட்டி யாரும் பார்க்க வேண்டாம். நான் முடிஞ்சா பார்க்க. அவ பார்த்துக்கணும். அவளையும் பார்த்துக்கலாம். உள்ள வாடா. உள்ள வாடா. கஷ்டப்படுத்தாத. உள்ள வா. என் புருஷனை அழ வைக்காத சொல்லிட்டேன். உள்ள வா சொல்லிட்டேன். அம்மா அம்மான்னு கூப்பிட்டேன். என் புருஷனை என்ன இப்படி அழ வைக்க? என் புருஷனை அழ வைக்காத சொல்லிட்டேன். என்னால தாங்க முடியாது. இந்த புள்ளையாண்ட அலவச்சிட்டு இருக்காது. உள்ள வாடா. உள்ள வாடா. என் புருஷனை அழ வைக்காத. என் புருஷனை அழ வைக்காத. உள்ள வா. உன் கால வேணாலும் விடுறேன். உள்ள வா. உள்ள வாடா. என் புருஷனை அழ வைக்காத. அந்த பிள்ளை அழைச்சிடாத. வாடா உள்ள வாடா. சரி, நான் பொண்ணு மன்னிப்பு தானே கேட்கணும். பாரு, நான் மன்னிப்பு கட்டுறேன். உன் பொண்ணு மன்னிப்பு கட்டுறேன். அழகானி என்ன மன்னிச்சிரு. நீ உள்ள வா. நான் பேசுறது வேணாலும் ஒரு செருப்ப கழட்டி வேணாலாட்டி. உள்ள வா. ஏண்டா நம்ம ரெண்டு முன்னாடி சண்டை போட்டது இல்ல. உள்ள வாடா. உள்ள வாடா. பாவண்டா. உள்ள வாடா. உனக்கு அழுறாங்க. உள்ள வாடா. உள்ள வா. ரொம்ப வேதனைப்பட போற. பாத்துக்க. யாரும் எனக்காக அழ வேண்டாம். நான் கிளம்புறேன். அப்படியே சொல்ல. நீ உள்ள வாடா. வாங்க போலாம். இப்ப என்னடா நான் கால விழுந்தா நான் உழுதேன். அவன் நான் உனக்கு ஓர வஞ்சனை பண்ணிட்டேன்டா. நிறைய ஓர வஞ்சனை பண்ணிட்டேன். எனக்கு என் மனைவி சொத்து சங்கம் சேர்த்துட்டேன். உன் கால மன்னிப்பு கேட்கணும் தானே கேட்கறேன்டா. நான் உன் கால வந்து மன்னிப்பு கேட்கறேன்டா. நீ தள்ளிப்போ. நீ தள்ளிப்போன்னு சொன்னேன். எப்போ தூர போன சொல்றாருல. சீக்கிரமா நான் தள்ளல. கடைசியில ஹாஸ்பிட்டலுக்கு போன தேன்மொழிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்களை கொல்லதுக்கு வேற யாரும் வேண்டாம். நான் போதும். தேன்மொழிக்கும் புள்ளைக்கு ஏதாவது ஆச்சுதே, சத்தியமா சும்மா விட மாட்டேன். நல்லாருடா. அந்த பையனுக்கு நல்லது செஞ்சுட்ட. நல்லாரு. இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிட்டீங்க. நான் எதுவும் பண்ணலையே. அவன் எப்படி விழுந்தான்னு எனக்கு தெரியலையே. எங்க அண்ணன் தாங்கிக்கிட மாட்டானே. அழாதீங்க. ஒண்ணும் ஆகாதுதான். அழாதீங்க. ஏனே சண்டை போட்டீங்க? ஏனே 3 பேரும் சண்டை போட்டீங்க? நீங்க 3 பேருமே எனக்கு வேணும். ஏனே சண்டை போட்டீங்க? நாங்க வேணும் நம்ம நினைச்சோம். அவன் தான் எங்களை விட்டு போறதுல நிக்க. நாங்க என்ன பண்ணட்டும்? எனக்கு 3 பேர் வேணும். எனக்கு நீங்க 3 பேர் வேணும். இல்ல அவனை அப்படிலாம் விட்டுற மாட்டோம். எனக்கு பயமா இருக்கு. அன்னைக்கு எதுவும் ஆகாதுல. அந்த பிள்ளைக்கு எதுவும் ஆகாதுல. நம்ம பிள்ளை, நம்ம வீட்டு வாரிசுன. இல்ல ஒன்னும் ஆகாது. ரோகிணி அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. பயப்படாத. இல்ல சத்தமே கேட்கல. பயமா இருக்கு. ஒண்ணு இல்ல. புள்ளங்க
சரியாவே கவனிக்கிறேடி. விட்டுட்டேனே. அதான் ஒண்ணும் செய்யாது தான், விடுங்க தான். அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. ஆனா இந்த தரப்பையிலுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு. டேய், என்னடா டாக்டர் ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. எனக்கும் அதாண்ட பயமா இருக்கு. என்னடா ஒரு பதிலையும் காணும். இன்னும் 10 நிமிஷத்துல சொல்லுவேன்னு சொன்னாங்க. 1/2 மணி நேரம் ஆயிட்டு. நம்ம ஏதாவது கேட்கலான்னு பார்த்தா பயமா இருக்கு. பொண்ணு திறன்னு பயத்துல நின்றுட்டு இருக்காங்க. அத்தனுக்கு தெரியாமவே கேட்டதுமா. டேய், எனக்கு சந்தேகமா இருக்குடா. என்னடா சொல்ற? என்னடா இவ்வளவு நேரம் தேர்மொழி கத்திட்டு இருந்தா, இப்ப சத்தமே இல்ல. எனக்கு தேர்மொழி சத்தமே இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னு, ஒண்ணும் செய்யாது. டேய், இன்னைக்கு 8வது மாசம் முதல் நாள். ஐயோ, டேய், எனக்கு சந்தேகமா இருக்குடா. சரி சரி, நீ எதையும் காட்டிக்காதடா. அவரை நொந்து போய் நிக்கிறாரு. அவருக்கு தாங்க சக்தி எல்லாம் கிடையாது. மத்த விஷயத்துலதான் அவர் ஸ்ட்ராங்கு. இதுல வீக்கு தான். நீ எதையும் காட்டிக்காத. நம்ம வேணா டாக்டர்கிட்ட கேட்டு வந்துருவோமா? சரி ரோகிணி, இல்ல நினைக்கிற வார ஏதாவது இருக்குமோ? தாயே, பயமா இருக்குன்னு அண்ணி சத்தமே கேட்கல. ஒண்ணா இருக்கதுல பிள்ளைக்கு அவனுக்கு ஏதோ இருக்காதுல்ல. பயமா இருக்குன்னு எதுவும் காட்டிக்காத. அவன் அவ்வளவுதான். உனக்கு ஏதாவது ஆயிரும். அமைதலாரு. பயமா இருக்குன்னு சந்தேகமா இருக்கு. எனக்கு என்னடா சத்தத்தை காணும். பயமா இருக்குடா. என் தேன்மொழி, என் புள்ள ஒன்னும் செய்யாதுன்னு அமைதலாரு. இல்லடா, எந்த சத்தமும் இல்ல. எனக்கு பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பயப்பட மாதிரி. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு பயமா இருக்குடா. போனத்துல இந்த எல்லாரும் கையெழுத்து போடு. எதுக்கு? சொல்லதுக்கு சங்கடமா இருக்கு. நீ கையெழுத்து போடு. நான் பாத்துக்கிறேன். நீ கையெழுத்து போடு. இல்ல, நான் போட மாட்டேன். நான் போட மாட்டேன். ஐயோ ஐயோ, இவ்வளவு வேதனை படலான்னு. ஐயோ, என்னால இதுக்கு மேல நினைக்க முடியாது. எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் போறேன். பொண்ணு தர என்ன சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க டாக்டர். என்ன? ஏதாவது ஒரு உயிரை தான் காப்பாற்ற முடியும். இப்போதைக்கு பெரிய உயிரை தான் நம்மளால காப்பாற்ற முடியும். ஐயோ, இல்ல, என்னால இதெல்லாம் கேட்க முடியாது. எனக்கு ஒரு மாதிரி வந்து நான் போறேன். இல்ல 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 இல்ல, எனக்கு என் பிள்ளையும் என் பொண்டாட்டியும் வேணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிக்கணும். பெரிய உசுரை தான் காப்பாற்ற முடியும். புரியுதா சார்? நம்ம நேரத்தை இழுத்துடுச்சோன்னா 2 உசுரும் சேர்ந்து போயிடும். வேண்டாம், பெரிய உயிரை காப்பாத்திடுவோம். சார், நீங்க ஆபரேஷன் பண்ணுங்க. நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம். அவங்க ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருந்திருக்காங்க. அவங்க பலத்தையும் தாண்டி தான் அந்த உசுரை தாங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஐயோ, கற்பங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதெல்லாம் கேர் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நல்ல சத்து உள்ள பொருளை கொடுத்துருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும். நல்ல ஊட்டச்சத்து வைக்க உணவு கொடுக்கணும். நல்ல மனநிலை, நல்ல வாக்கிங், இதெல்லாம் தவறாம கொடுத்துருக்கணும். கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் ஒரு பேஷண்ட் மாதிரி தான். இந்த 10 மாசமும் முட்டையில் இருக்க கருவை எப்படி பாதுகாக்கிறோமோ அப்படி பாதுகாத்திருக்கணும். விளவமே அதனாலதான் இப்ப டக்குன்னு உங்களுக்கு இப்படி ஆயிருக்குது. இங்க பாருங்க படுத்துற, தாயை காப்பாத்திடலாம். உங்களுக்கு உங்க மனைவி ரொம்ப முக்கியம். எனக்கு தரச்சுதா. இவன் படுற பாட்டை என்னால பார்க்க முடியாது. இவன் படுற பாட்டை என்னால பார்க்க முடியாது. கையெழுத்து போடுங்க பொண்ணு தர. ஐயோ ஐயோ, பாவம் அந்த பொண்ணு. எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சாலும் தெரியலையே. பாவம், கொணத்துல நல்ல பொண்ணு. சார், கையெழுத்து போடுவார், கொண்டாங்க. இதை விட நல்ல முடிவு இல்ல. நேரம் போக போக 2 பேருக்கும் ஆபத்தாயிரும். இன்னங்க கையெழுத்து போடுங்க. கொடுத்தர நேரத்தை கடத்தாதீங்க, சீக்கிரம் போடுங்க. இன்னும் 10 நிமிஷத்துல ஆபரேஷன் பண்ண ஆரம்பிக்கணும். 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா 2 பேரையும் காப்பாற்ற முடியாம போயிரும். பிடிங்க. போடுன போடுன, கையெழுத்து போடுன. எனக்கு மட்டும் என்ன இப்படிலாம் நடக்குது? நான் என்னடா பாவம் பண்ணேன்? ஏண்டா எனக்கு மட்டும் இப்படி என் பிள்ளைய போடுன? போடு பொண்ணு தர, நேரத்தை கடத்தாத. நேரம் இல்ல. அவளுக்கு எதுவும் ஆகாதுல்ல? இல்ல, அவளுக்கு எதுவும் ஆகாது. நாங்க ஆபரேஷன் ஆரம்பிச்சிடறோம். நீங்க சீக்கிரம் கையெழுத்து போடுங்க. நான் அவளை பார்க்கலாமா? இல்ல, அவங்க இப்பதான் ஆபரேஷன் தட்டுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்க்க முடியாது.
அவங்க ஏற்கனவே மயக்கத்துல தான் இருக்காங்க. நான் பாக்குறேன், ஒரே ஒரு வாட்டி நான் பாக்குறேன். வேண்டாம் பொண்ணுத்தர, தாங்கிக்கிட மாட்டீங்க, சொன்னா கேளுங்க. அவ தாங்கி பார்த்தா அவளால முடியல, மயக்க நிலைக்கு போயிட்டா. துருன்னு வந்த புள்ள. ஐயோ ஐயோ, நேரம் இல்ல, சீக்கிரம் போடுங்க. கையெழுத்து போட்டு கொடுங்க. போட்டு கொடுக்குறேன், போட்டு கொடுக்குறேன், போட்டு கொடுக்குறேன். சரி, இன்னும் 1 மணி நேரத்துல ஆபரேஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பாருங்க. விடு பொண்ணுத்தர, ஏதாவது கெட்டதுல ஒரு நல்லது இருக்கும். எதுவுமே மனசு ஏத்துக்கிற பொறுத்து தான். கவலைப்படாத, உன் நல்ல மனசுக்கு ஏதோ நல்லதா முடிஞ்சிருக்குன்னு நினைச்சுக்க. நீ 1/2 மணி நேரம் லேட்டா கொண்டு வந்தாலும் கூட பிரச்சனை தான். நல்ல நேரம் சீக்கிரம் கொண்டு வந்தீங்க. சரி, கவலைப்படாம இரு. ஒன்னும் இல்லை பொண்ணுத்தர, உனக்கு தெய்வம் நிறைய கொடுக்கும், கவலைப்படாத. சரிடா, கவலைப்படாத. தேவிக்கு தேவிக்கு ஆசையா கனவுல கண்டேன்டா. அழாதடா, அழாத. அவன் எப்படா தாங்கிக்கிடுவா? நான் என்னெல்லாம் கனவு கண்டு வச்சிருந்தேன். ஐயோ, அழாதீங்க, அழாதீங்க. என்னால முடியல. எப்படா இருக்கா? ஒன்னும் ஆகலடா, அவளுக்கு ஒன்னும் ஆகல. என்ன புள்ள நல்லா இருக்கான்ல? என்ன சொல்லுத? நீ என்ன சொல்ல? போச்சு. இல்ல இல்ல இல்ல, நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். உனக்கு தகப்பனா இருந்தானேடா அந்த அண்ணன். நான் எதுவும் பண்ணலடா, சத்தியமா சொல்றேன்டா. நீ ஏற்கனவே அந்த அண்ணன்களை கொண்டுட்டடா. விக்கிறனையும் பொண்ணுத்தரனையும் நீ ஏற்கனவே கொண்டுட்ட. ஒரு புள்ளத்தாச்சிக்கு சோத்த போடுறதுக்கு ஆளுக்கெல்லாம் சண்டை போட்டிருக்கிய. நல்லா இருந்தா அவளே கிண்டி தின்றுக்க போறா. புள்ளத்தாச்சி தானேடா, ஏதாவது ஒண்ணு கிண்டி பறக்கி கொடுத்தா எனக்கு குறைச்சாடா போயிருப்பாங்க. போடா, மனசு வெறுத்து போச்சு. இதுக்குதான் நான்லாம் என் அண்ணன் தம்பி கிட்ட எல்லாம் பழகுறதே இல்லை. என்னைக்குமே கூட போறவங்களை ஆலோசனை. நீ ஓடி வந்தா விக்கன்னு அவன் போட்டுக்க ட்ரெஸ்ஸால உன் வேர்வையை துடைப்பான். அது எல்லாராலையும் துடைக்க முடியாதுடா. அப்பங்கிற நினைப்பு இருக்கனால மட்டும்தான் அப்படி துடைக்க முடியும். உன்னை புள்ளையா நினைச்ச போய்தான்டா அவன் போட்டிருக்க சட்டையில உன் முகத்தை துடைப்பான். அதெல்லாம் ஒரு பாக்கியம், இழந்துட்ட. சரி, ஆக வேண்டிய வேலையை பாரு. அங்க யாரும் மனநிலையில இல்ல, எல்லாம் செத்து போயிருக்காங்கடா. பொழுத்தரனே மயக்கம் போட்டு விழுந்ததோட சரி, இன்னும் கண்ணு திறக்கல. எப்பவும் விக்கன ஸ்ட்ராங்கா நிப்பாரு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, அவருக்கும் ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கை கால்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு. ரோகிணிக்கு படபடப்பா அதுன்னு வீட்டுக்கு போயிட்டான். விக்ரம் பையன் ஒருத்தன் தான் நிற்கும். அவன் என்ன பண்ண முடியும்? அவனால யாரெல்லாம் பார்க்க முடியும்? நான் அதை சொல்ல வந்தேன். சீக்கிரம் வா. நீ என்ன பிளான போட்டிருப்பான்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அது விதி வேற மாதிரி கொண்டு போயிட்ட. நல்லா இருமா, எதிர்பார்த்தது தானே. இனி உனக்கு சந்தோஷமா இருக்கும்ல. அம்மா 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 அம்மா, என்ன மன்னிச்சிருப்பா. நான் தப்பா நினைக்கலம்மா. இந்த பாதகத்தியால அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இந்த அம்மா தான் இப்படி பண்ணுனேன். அவதான் தடுமாறி கீழே விழுந்தா. இப்ப அந்த பழி உங்க மேல வரப்போகுது, பாத்துக்கிட்டே இருங்க. வேணாலும் பாருங்க, இப்பமும் என்னதான் எல்லாரும் அறுத்து கிழிப்பாங்க. அவ ஒரு இடத்துல நிக்க வேண்டியதானே, அவ எதுக்கு இங்க வாரா? இப்போ அந்த பழி நம்ம தலையெல்லாம் சுமத்துவாங்க, பாத்துக்கிட்டே இருங்க. எல்லாத்துக்கும் பழியாடு நம்ம தான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்து கிளம்புக்கு வழிய பார்க்கலாம். இதுக்கு மேல நம்ம பழிய சுமந்துக்கிட்டு இந்த வீட்டுல இருக்க கூடாது. இப்ப எதுக்கு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? தப்பு பண்ணவங்களுக்கு தான் தண்டனை. சும்மா தேவையில்லாம அழுதே இருக்காதீங்க. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க என்ன பண்ணீங்க?
டேய், வாடா. டேய், என்னடா ஆச்சுடே? ஒரு தகவல் வரல. என்னாச்சு டேனியலே? என்னாச்சுதே? போச்சுடே. என்ன சொல்ற? என்ன சொல்ற? முடிஞ்சதே. என்னடா சொல்ற? இப்படி இருக்கா? கஷ்டப்பட்டு தான் அவளை காப்பாத்திருக்கு. கடைசி நொடியில தான் அவளை காப்பாத்திருக்கு. 5 நிமிஷம் லேட்டா இருந்தா கூட அவளை காப்பாத்திருக்க முடியாது. தாயா பிள்ளையான்னு கேட்கும் போது ஐயோ. சரி, நான் கிளம்புறேன். தேங்க்யூ சார். டேய் வாடா, அங்க ஆளே இல்லடா. பாவு விக்ரம் மட்டும் தனியா நின்றுட்டு இருக்கான்டா. பொண்ணு திரண்டு மயக்கம் போட்டது கண்ணே திறக்கல. விக்கி என்ன எந்திக்க முடியாம உட்காந்துருக்காரு. விக்ரம் மட்டும் ஒத்தையில என்னடா பண்ணுவான்? அவனுக்கு ஒண்ணுமே ஓட மாட்டுக்கு. அவனுக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. நான் இங்க கொஞ்சம் சில வேலைகள் இருக்கு, அதான் வந்தேன். போடா. அவளுக்கு எதுவும் ஆகல. இல்ல, அதான் சொல்றேன், கடைசி நொடி காப்பாத்திருக்கு. பொண்ணு தரனே மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். விக்கேனே எப்பவும் சப்போர்ட்டா இருப்பான். இப்போ அந்த நின்னே உடஞ்சு போயிட்டான். அவனால எந்திக்க கூட முடியலடா. அப்படியே சரிஞ்சவர் தான், எந்திக்கவே இல்லை. பாவம் ஆனந்த் எண்ணிதான் பாவம் பதறி போய் உட்கார்ந்துருக்கு. புருஷனா மாமாவா தேன்மொழியா பாவம்டா. அந்த பொண்ணு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அழுது அழுது ஓஞ்சி போய் உட்கார்ந்துருக்காங்கடா. அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அவ என்னை விட்டு தூரம் போனா போதும். ஏன் என்னடா செத்தா கூட நல்லது நினைச்சேன். அம்மா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கு. அவ துடிக்கும் போது நான் பார்த்தேன்டா, நெஞ்ச வலிச்சு போச்சுடா. ஒரு புள்ள தச்சாதான் பார்த்தேன். பொண்ணு தர எப்படிலாம் துடிச்சிருப்பான். பயமா இருந்துச்சுடா. கையல் முன்னாடி போய் பாப்போன்னு சொல்லதுக்கும் பயமா இருந்துச்சு. கத்தி அளவ முடியல, அவ என்ன நினைப்பாளன்னு. டேய், கையில பத்தி உனக்கு நீ புரியலடா. ரொம்ப நல்ல பொண்ணுடா. ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இல்லடா, எனக்கு இங்க இருக்கலாம் வேலையில பாக்கணும்ல. அவன் தான் அங்க ஒத்தரி நின்னான். நான் இங்க இருந்து தகவல் சொல்லணும். நீ போ. அம்மா, யாருமே எந்திக்கல. அக்கம்மாரி எல்லாம் அப்படியே ஒடிஞ்சு உட்கார்ந்ததோட சரி. வீடே நரகமாயி போச்சுடா. பொண்ணு திற நிலைமை தான் பாவமா இருக்கு. என்ன இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணணும். வாங்க, அல்லாம எந்திரிச்சு வா. இன்னைக்கு அவளை வீட்டுக்கு கூட்டு வரணும்ல. ஒரு நாள் ஆஸ்பத்திரியில இருந்திருக்கா. வா, நீ வந்தாதான் அவ வருவா. வான்னு இது கட்டில எத்தனை நாள் கனவு கண்டு போண்டா. எவ்வளவு ஆசை, எவ்வளவு கனவு. அவ வழியை எப்படிடா போக்க போற? அவ பண்ண பாட்டை நான் எப்படிடா பார்க்க போறேன்? இங்க பாரு, எந்திரிச்சு வா. ஞானம் அதுல வா. அவ காத்துக்கிட்டு இருக்கா. இங்க பாரு, கஷ்டப்பட்டு அவளை தேர்த்தி வச்சிருக்கோம். நீ அழுதுட்டே இருக்காத. இல்லடா, நான் அழ மாட்டேன். நீங்க வாங்க, எந்திரிச்சு வா. நீ என்னை விட்டு போயிட மாட்டலடா. நீ என்னை விட்டு போயிட மாட்டலடா. உன்னை விட்டு போறத என் உசுர் தான் போகும். பரவாயில்லையா? எனக்கு பயமா இருக்குடா. நான் சொல்றேன்ல, அப்படி உன்னை விட்டு போறத என் உசுர் தான் போகும். வா வாங்க, போய் கூட்டல. சரி, நான் புள்ளிய தூக்கட்டுமா? வீட்டுல யாரும் இல்லையா? இல்லடா, அவ ஆனந்திக்கு உடம்பு சரியில்லை. இன்னும் சரியாகலையா? இல்லன்னு இப்பதான் ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டு வந்தேன். டாக்டர் ஓய்வு எடுக்க சொல்லியிருக்காரு. அழுது ஓஞ்சி போயிட்டானே. அவன் உடம்புல தெம்பு இல்ல. அதான் ஓய்வு எடுக்கட்டும் விட்டுட்டேன். நம்ம போயிட்டு வரலாம். வா, உதவி பண்ணதுக்கும் யாரும் இல்ல. நம்ம தான் பாத்துக்கணும். வா வர புள்ளைய தூக்கு வர. சின்னவள நம்ம கிஷோர்ட்ட விட்டுட்டு வா. அவன் என்ன பாத்துக்கிறேன்னு சொன்னான். எந்த புள்ளையா? தம்பியதான். கிஷோரா? அவன் தான் தூக்க மாட்டானே. அவன் தான் நான் பெத்த பிள்ளைய தூக்க மாட்டானே. அவன் இல்ல, நான் பெத்த பிள்ளைய தூக்க மாட்டான்டா. ஏன் என் பிள்ளைய பார்க்க கூட மாட்டான். ஐயோ, அப்ப அவனுக்கு புரிஞ்சிருக்கு. நான் இவ்வளவு நாளும் பண்ணதெல்லாம் அவன் தெரிஞ்சுதான் வச்சிருந்திருக்கான். அவன் என் பிள்ளைய தொட மாட்டான்டா. அவன் என் பிள்ளைய தொட மாட்டான். என் புள்ள பிறந்து இவன் நல்லா ஆகுது.
அவன் என் பிள்ளைக்கு ஒரு முறை துணி எடுத்து கொடுத்தது கிடையாது. என் புள்ள முகத்தை பார்த்ததும் கிடையாது. டேய், இவன் என் புள்ள தானடா. இவன் என்ன இப்படி பண்ணான்? நான் அதை சொல்லிக்கிட்டே இருந்தேன் உங்ககிட்ட. அவனுக்கு எல்லாம் தெரியும், தெரியாம மாதிரி இருக்கான்னு. நான் சொன்னேன் குழந்தைகிட்ட பகையை காட்டாதீங்கன்னு. எல்லாம் தலைகீழ வந்து போச்சு. தவறு நம்ம மேல இருக்கு. குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க? நாளைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா கூட அந்த புள்ளைய கூட அவன் தூக்கி சமைப்பான். ஆனா நீங்க அவன் பெத்த புள்ளைய தீட்டா பாத்தீங்க. பாவம் பொண்ணுத்துற அதெல்லாம் வெளியில காட்டிக்கவே இல்லை. அவன் புள்ளைய நீங்க தீட்டா பாக்குறது அவனுக்கு எவ்வளவு வேதனையை கொடுத்துருக்கோம். அவர் உங்களுக்கு கூட பிறந்த தம்பியா பாக்குறான், உங்களை சொந்த புள்ள மாதிரி பாக்குறான். ஆனா நீங்க அவன் பெத்த புள்ளைய தீட்டா பாக்குறீங்க. எத்தனை நாள் வேதனை பட்டிருப்பான். அந்த வேதனையோட வெளிப்பாடுதான் இந்த மாதிரி துக்கமா இருக்கும்போது வெளியில வரும். படிச்சு படிச்சு சொன்னேன், அவன் பெத்த புள்ளைய சும்மா தூக்குங்க, ஒண்ணு இல்ல. நானே பர்மிஷன் கொடுத்தேன். பிறகு என்ன? உங்களுக்கும் தீமணிக்குமான உரம் முடிஞ்சு போச்சு. நல்ல 6 மாசம் கூட நீங்க வாழல. நீ உங்களுக்கு நடந்தது கல்யாணமே இல்ல. அதுல இருந்து வெளியில வாங்க. இவர் உங்க அண்ணன், உங்க அம்மாவை, உங்க பெத்த தாயை தெய்வமா பார்க்கக்கூடிய பையன். நீங்களே உங்க அம்மாவை கைவிட்டாலும் அவன் விட மாட்டான். அவன் அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கான். அவன் பெத்த பிள்ளை நீங்க வேறுபடிச்சு பாத்துட்டீங்களே. எந்த தப்பும் செய்யறதுக்கு வேண்டி யோசிக்கணுங்க. இதே தவிர நம்ம பிள்ளைக்கு அவன் செஞ்சிருந்தா நம்ம மனசு எப்படி வலிக்கணும் ஒரு தடவை யோசித்து பாத்துருக்கணும். நம்ம பிள்ளைய ஒருத்தங்க சீனி சொன்னாலே நமக்கு தாங்க முடியுமா? ஏன்னா அது நம்ம புள்ள, நம்ம ரத்தம், நம்ம சதை. அதை இன்னொருத்தங்க சீனி சொல்லும் போது அதை தாங்க சக்தி நமக்கு வராது. அப்படித்தானே பொண்ணு தரைக்கு இருந்திருக்கோம். அவன் பிள்ளைய நீங்க அப்படித்தானே பாத்தீங்க. புள்ளைய தூக்கிட்டு வா, நான் தூக்குவேன். என் பொண்ணு புள்ளைய நான் தூக்குவேன். அண்ணா புள்ளைய தானே, புள்ளைய கொடுண்ணா.